வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் பயிற்சி 9இல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கால்பந்தாட்டத்தில் ஓர் இலக்கு காப்பாளரால் 40இல் 32 முயற்சிகளை தடுக்க இயலும் எனில் எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்தகவு காண்க. ஃபுட்பால் மேட்ச்சு, அங்கே கோல் கீப்பர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன செய்வார்னா 40ல் 32 தடுத்துடுறாரு. அப்போ எத்தனை தடுக்க முடியல, அவரால் 8 தான் தடுக்க முடியாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது எதிரணி ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கு என்ன நிகழ்தகவு என்ன கொடுத்துருக்காங்க? 40ல் 32 தடுத்துடுறாரு. எத்தனை தடுக்க முடியல? 8 தடுக்க முடியல. அதற்கான நிகழ்தகவு தடுக்க முடியாதது எதிரணி கோலா மாறிடும் இல்லையா, அதற்கான நிகழ்தகவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. கூறுவெளி முதல்ல வேணும். நிகழ்தகவு அப்படின்னா கூறுவெளி நமக்கு வேணும். முயற்சிகளின் எண்ணிக்கை, மொத்த முயற்சி எத்தனை? 40. மொத்த முயற்சிகளின் எண்ணிக்கை 40. அதான் n(s). நமக்கு என்ன வேணும்? எதிரணி ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்தகவு. பாருங்க, a என்பது எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்தகவு. ஏன்னு எடுத்துட்டோமா, அப்போ n(a). மொத்த முயற்சி 40. இதில் எத்தனை தடுத்துடுறாங்க? 32 தடுத்துடுறாங்க. மிச்சம் எத்தனை இருக்குது? 8. இந்த 8 தான் என்னவா மாறும்? எதிரணிக்கு கோல் இலக்காக மாறும். சரியா? இப்போ பாருங்க, இந்த ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு therefore P of A equal to என்ன ஃபார்முலா நமக்கு? n(a/n(s) equal to, அதாவது Pன்றது நிகழ்தகவு, எந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு? ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு n(a/n(s). n(a)ஓட மதிப்பு 8, n(s)ஓட மதிப்பு 40 ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 4 8, 8 40. அப்போ 1/5. அப்போ எதிரணி ஒரு முயற்சியை இலக்காக கோலாக மாற்றுவதற்கு என்ன நிகழ்தகவு? 1/5. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.